எல்லாருக்கும் வணக்கம். நான் அக்ஷா சரண். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே மூவி டீம், தி ஸ்பெஷல் கெஸ்ட்ஸ் அண்ட் மீடியா அண்ட் ப்ரெஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய வணக்கம் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த டீம் பிதா டீம் வந்து இஸ் வெரி ஸ்பெஷல் அண்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா மதி சார் இஸ் மை ஃபர்ஸ்ட் டெபியூ மூவியோட ப்ரொடியூசர், சாமானியனோட ப்ரொடியூசர். சார், நீங்கள் வந்து எனக்கு ஸ்வீட்டான ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் தெரியும். ட்ரெய்லர் பார்த்துட்டு கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்குது ரியல் லைஃப்பில் பார்க்குறதுக்கு. ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். ஐ விஷ் த என்டையர் டீம், டைரக்டர் கார்த்திக் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் பாலா சார் அண்ட் சதீஷ் சார், even the technician group, the whole group is very very close to my heart, so I wish them all the best and congratulations. Thank you. Thank you ma. அனைவருக்கும் வணக்கம். Congratulations to the whole team. ஒரு படம் வந்து in my opinion சினிமாங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மீடியா. அண்ட் ஒவ்வொரு வாய்ப்பும் டிரெக்டர்ஸ்க்கு கிடைக்கிற, ஃபிலிம் மேக்கர்ஸ் கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பும் வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் ஸோ வண்டர்ஃபுல். ஒரு படம் முடிச்சுட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இன்னும் அதை பெட்டரா யூஸ் பண்ணியிருக்கலாமேன்னு. யூனோ, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த 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 ஒரு யூ வில் ஸ்டார்ட் மிஸ்ஸிங் இட். ஐயோ, இன்னும் அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கலாமே தோணும். ஸோ ஒவ்வொரு வாய்ப்பும் நம்ம ரொம்ப ரொம்ப சீரியஸாக அதை வந்து சினிமாவை நம்ம லைட்டாக எடுத்துக்கவே முடியாது. அந்த உழைப்பையும் அந்த அந்த பேஷனோடு நம்ம ஒர்க் பண்ணணும். அந்த பேஷன் எனக்கு இந்த படத்தில் தெரியுது. அதே மாதிரி அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்குது ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு. தட்ஸ் மை ஒப்பீனியன், மை ஹம்பிள் ஒப்பீனியன். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். So all the best to the team, and this is your debut film as an actor. All the best. Creativity oda உச்சகட்டம்னா சினிமா தான் நான் நினைக்கிறேன். Because நிறைய பாதைகள்ல போயிட்டு finally I found my நான் எதை தேடிட்டு இருந்தேனோ அது எனக்கு சினிமால கிடைச்சது. ஸோ அதனால I think you have stepped into a beautiful, wonderful world, and all the best to you for your creative journey. And the whole teamக்கு எடிட்டர் ஒரு லேடியா இல்ல மிஸ் சொன்ன மாதிரி இருந்தது. மிஸ் வாசிச்சப்ப எனக்கு ஒரே எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. ஏன்னா டெக்னீஷியன்ஸ் வந்து சினிமாக்கு பின்னால இருக்கிறது டெக்னீஷியன்ஸ் விமனா வரும்போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸ்கிரீன்ல நிறைய விமனை பாக்குறோம், ஆனா ஸ்கிரீனுக்கு பின்னாடி விமனை பாக்குறது ஒரு அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங். ஸோ கிரியேட்டிவிட்டி மாதிரி ஒரு இன்டாக்சிகேஷன் வேற ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு மேல ஒரு போதை தேவையில்லை நமக்கு. ஸோ ஐ திங்க் கார்த்திக் குமார், ஆல் தி பெஸ்ட் டு யூ. As our MC said, you are a very promising technician and director and a filmmaker. I hope you make films that really touch the hearts of people and creative positive influence. Thank you so much. உங்களை எல்லாம் சந்திச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் வணக்கம். எல்லா மீடியா உறவினருக்கும், மேடையில் உட்கார்ந்துருக்கிற ஜாம்பவான்களுக்கும் அண்ட் எவ்ரிபடி ப்ரெசன்ட் ஹியர் மிகப்பெரிய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். படத்தோட விஷயம் போகிறதுக்கு முன்னாடி ஐ எம் வெரி ஹாப்பி டுடே, ஃபீலிங் வெரி கண்டென்ட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா எல்லார் லைஃப்லையுமே பர்சனலாக ஒரு தேடல் இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக ஒரு தேடல் இருக்கும். சம்டைம்ஸ் பர்சனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும், சம்டைம்ஸ் ப்ரொஃபஷனல் லைஃப் டேக் ஓவர் ஆகும். அது மாறி மாறி போயிட்டுருக்கோம், சீசன்ஸ் மாதிரி தான். அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து நம்ம பர்சனல் லைஃப்க்கு அதிகமாக கொடுப்போம், எஸ்பெஷலி பெண்கள் வந்து ஜாஸ்தியே கொடுப்போம். அண்ட் தென் டேக் டைவர்ஷன், யூ டர்ன், திரும்பி வந்து ஆரம்பித்த இடத்துலேயே வந்து கூட நிற்கிற சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னோட வாழ்க்கையும் அப்படி தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு ஏன் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா, என்னோட 2 படம் வந்து இன்னைக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸ், தண்டுபாளையம் அண்ட் ஹரா.
அது இல்லாமல் இன்னைக்கு பிதா லான்ச்சில் நான் இங்கே நிற்கும் போது உங்கள் முன்னாடி திரும்பவும் ஒரு ஆரம்பம் இன்னொரு படம் அப்படின்னும் போது இட் இஸ் சம்திங் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இதை நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா பெருமைக்காக இல்லை, பொறுமைக்காக. எத்தனையோ யங்ஸ்டர்ஸ் வந்து வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஒரு எக்ஸாமில் தோல்வி அடைஞ்சா சூசைட், லைஃப்ல வந்து ஒரு காதல் தோல்வி அடைஞ்சா சூசைட், கொலை, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு, தற்கொலை, கொலை, so many things நெகட்டிவ். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி இருக்கு, அதெல்லாம் தாண்டி ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு லைஃப்ல. அது நம்ம பிளான் பண்ண தேவையில்லை, எதிர்பார்க்க தேவையில்லை, ஜஸ்ட் கீப் கோயிங். விடாமுயற்சி, விடாம போயிட்டே இருங்க. தினமும் எந்திரிங்க, உங்க வேலையை செய்யுங்க, நல்லதே செய்யுங்க. கண்டிப்பா வந்து there is a light at the end of the tunnel. அதை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். இல்லைன்னா நான் இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து இந்த லான்ச்ல வந்து சரண் சார், we have a personal connection, அவர், அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணா மேடம், இவங்கெல்லாம் வருவாங்க, அப்புறம் சோபனா வந்து ஆங்கர் பண்ணுவாங்க, பெரிய வெற்றிங்க. எனிவே கம்மிங் டு பிதா, கார்த்திக் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தம்பி கூப்பிட்டதே அக்கான்னு தான் சொல்லி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. ஸோ என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்து நான் யூஸ்வலாக கதை கேட்க மாட்டேன், நான் அது நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், எதுக்கு அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி என் டைமையும் வேஸ்ட் பண்ணோம், எனக்கு என் கதாபாத்திரம் என்ன, நான் என்ன பண்ணுறேன், எத்தனை நாள், எப்போ டேட்டு, அவ்வளோதான், அதுக்கப்புறம் சம்பளம் எல்லாம் அது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் பிதா வந்தது. ஐ ரியலி லைக் சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் பற்றி, எனக்கு மேக்கப்னா ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் ஐ ஆல்சோ ஸ்டடிட் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே, ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், நம்மளால முடிஞ்சது ஒன்று ட்ரையல் பண்ணணும் அப்படிலாம் நினைப்போம். திஸ் இஸ் மை செகண்ட் ஃபிலிம் வித் ப்ராஸ்தட்டிக் மேக்கப். அதில் வந்து இது ரொம்ப அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு பெருசாக தெரியல. நான் பாட்டுக்கு போயிட்டேன், செட்டுக்கு போயிட்டு பீட்சாலாம் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிடவே முடியல. இட் டுக் அ லாங் டைம். அண்ட் நிறைய விஷயங்கள், சினிமாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய பொறுமை வேணும் அப்படிங்கிறது வந்து போக போக தான் எல்லாருக்குமே புரியும். ஐ என்ஜாய்ட் இட். அண்ட் you right? Yeah, she did the prosthetic makeup for the film. Yeah, she did an excellent job. Russia did a excellent job. And ரொம்ப பொறுமையா, ரொம்ப, ஏன்னா நான் வந்து எனக்கு பொறுமையே கிடையாது, ஒரு இடத்துல உட்கார்றது ரொம்ப கஷ்டம். ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு இருப்பேன், பட் என்னால் உட்கார முடியாது. பட் அவ்வளோ அழகாக வந்து அவங்க அதை பண்ணி முடிச்சாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் ஆல்சோ நாங்கள் வி என்ஜாய்டு த ஹோல் இது. எனக்கு செம்ம பசி, எனக்கு சாப்பிட முடியல இந்த ரத்தம்லாம் பார்த்தோன்னே. ஸோ லஞ்சே சாப்பிடல. ஆனால் மதி வந்து எலியை தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நான் அதை வந்து அப்படி நிஜமா ரசிச்சு சாப்பிட்டேன், சுவையா இருந்துச்சு. பட் நமக்கு இமேஜினரி விஷுவல்ல வந்து எலி தானங்க வரும். ஐ ஹட் சீன் தட் எலியோட ஷாட் வந்து நான் மானிட்டர்ல பார்த்தேன். அதுலயே இந்த படத்தோட தரம் தெரிஞ்சது, கேமராமேனோட டேலண்ட் தெரிஞ்சது, அண்ட் கார்த்திக்கோட விஷுவல் தெரிஞ்சது. அண்ட் அஃப்கோர்ஸ் பாலா அண்ட் சதீஷ், வெரி நைஸ் ப்ரொடியூசர்ஸ். அவங்க போட்ட அந்த செட்டே எனக்கு வந்து ஒரு பெரிய ஹாலிவுட்ல இருக்கிற சிட்காம் ஃபிலிம்ஸ், சிட்காம்ல வந்து அந்தந்த ஸ்டேஜ் போட்டிருப்பாங்க, அதை சுத்தி மக்கள் உட்காந்துருப்பாங்க, அப்படியே அப்படி திருப்பி 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 எடுப்பாங்க, பட் ஒரே ஸ்டேஜ்ல அவ்வளோ செட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அத்தனை பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் மதி வந்து எனக்கு முன்னாடி பழக்கம் கிடையாது, எனக்கு முன்னாடி அறிமுகம் கிடையாது, பட் நான் ஆக்டரா தான் சந்திச்சேன், நான் ப்ரொடியூசரா சந்திச்சதே கிடையாது. ஸோ எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி அந்த மாதிரி. ஐ மெட் ஹிம் ஆன் செட் அண்ட் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். இன்ஃபேக்ட் இந்த மேடையில் அதை பற்றி நான் பேச மாட்டேன், பட் 100% வந்து சக்ஸஸ் மீட்டில் அதை பற்றி நான் பேசுவேன். பிகாஸ் ஐ செட் சம்திங் வெரி வெரி பாசிட்டிவ் டு மதி, விச் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லாத விஷயத்த சொல்லியிருக்கேன், சொன்னது நடந்திருக்கு. ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஐ திங்க் வெரி ப்ராமிசிங் ஆக்டர். அண்ட் எஸ்,
ஸோ லவ்லி டு பி ஹியர் அண்ட் ரொம்ப ஹாப்பி அண்ட் யா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூக்கா, தேங்க்யூ ஸோ மச். இல்லை அக்கா சொல்லும்போது எல்லாருக்கும் இதே தான் யோசிச்சிருப்பீங்க, புலி வாயில எலி கூட சின்னதாக தானங்க இருக்கும், அந்த மாதிரி தான் அக்கா சொன்ன ஒரு விஷயம். பட் ஜோக்ஸ் அபார்ட், as she said, we've seen your growth and இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியில the sustainability is very very என்ன சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ரொம்ப அழகாக உங்க கெரியர்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. And வாழ்த்துக்களுக்காக தொடர்ந்து இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும். hearty wishes to you. And அடுத்தபடியாக எஸ் இந்த வரலாறு படிச்சுட்டு இருக்க பசங்களை கொண்டு போய் பயாலஜி கிளாஸ்ல விட்ட மாதிரி இருந்தது எனக்கும் சுந்தரவல்லி அவர்களுக்கும். இந்த திரைப்பட உலகத்தை பற்றி எங்களுக்கு பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லை. ஆனால் குணாஜி தோழர் வந்து சொன்னார், இந்த மாதிரி நம்ம தெரிந்த தம்பி ஒருவர் ஒரு சமூக அக்கறையோடு மண்ணின் மீது ஒரு நேசத்தோடு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு, அதனுடைய விழாவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் இன்றைக்கு பெரிய மகிழ்ச்சி. ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் அந்த படம் பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப முதிர்ச்சியான ஒரு நன்றாக ஒரு செதுக்கப்பட்ட படைப்பாக அந்த காட்சிகள் தெரிந்தது. அந்த யூடியூப்ல அந்த லிங்க் அனுப்பியிருந்தாரு, அதை பத்தியான இனிஷியலான ஒரு ஆரம்ப கட்ட காட்சிகள் இருந்தது. அதுல தலைவர் படம், தேசிய தலைவர் படம் பார்த்தப்போ ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த அடிப்படையில் தொடர் குணா சொன்னார்னா சரியா இருக்கும் அப்படிங்கிறதுல நான் வந்திருக்கிறேன். நான் அதுல இந்த மேடையிலே நான் ஐயா நாஞ்சில் சம்பத் அவரை சந்தித்ததில் பெரிய மகிழ்ச்சி. நாங்களெல்லாம் இன்றும் பார்க்கக்கூடிய கவனிக்கக்கூடிய ஒரு சிறந்த என்ன சொல்றது பல்வேறு வரலாறுகளையும் அரசியலையும் தொகுத்து பேசக்கூடியவர். பல்வேறு ஆளுமைகள் இந்த மேடைகளில் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நான் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தில் அவங்க சொன்ன செய்தி, இயக்குனர் சொன்ன செய்தியிலிருந்து நான் பார்க்கும் பொழுது ஒரு சமூக அக்கறையோடு இயங்கக்கூடிய ஒரு கதாநாயகனை அவர் முன்னிறுத்துகிறார். அந்த அடிப்படையில் இந்த சமூகத்தை பற்றியான ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடிய இயக்குனர்கள் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட இயக்குனர்கள் இந்த உலகத்திற்கு வருவது என்பது வரவேற்புக்குரியது. கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய மதியழகன் அவர்கள் அது முதல் படம் என்பது போல தெரியவில்லை, நன்கு ஒரு பயிற்சி பெற்ற ஒரு நடிகரை போல அதில் மிளர்ந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதில் என்னன்னா மதியழகன்கின்ற பெயர் அவ்வளவு அற்புதமான ஒரு தமிழ் பெயர், ஒரு திராவிட இயக்கத்தோடு நெருக்கமான ஒரு பெயர். அந்த பெயரை நான் மாற்றிக்கொள்கிறேன், அல்லது இன்னைக்கு புது திரைப்படத்துக்கு வந்தாலே வேற ஒரு பேரை மாத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்றதுக்கெல்லாம் வருவாங்க. அதையெல்லாம் கடந்து அந்த பெயரோடு இருப்பது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் கார்த்திக்குமார் அவர்கள் ஒரு அறிமுக இயக்குனரை போல இல்லாமல் மிக பொறுப்புணர்வோடும் மிக நேர்த்தியாகவும் இந்த படைப்பை படைத்திருப்பதை போல தெரிகிறது. இந்த படத்தோட கதை முழுமையா எனக்கு தெரியல, என்ன சொல்ல வராங்க தெரியல. ஆனா தேசிய தலைவர் படம் இருக்கிறது, ஈழம் என்கின்ற பெயர் வருகிறது. அந்த வகையில ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆனால் அதையெல்லாம் பேசக்கூடிய சூழல், அதற்கான அனுமதி இல்லாத ஒரு இடம். எப்படி யூடியூப்ல அனுமதிச்சாங்கன்னு தெரியல. நான் ஒரு நாள் அது படத்தை நம்ம பயன்படுத்தினால தடை செய்யக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறது. ஆனால் குழந்தைகளை பற்றி பேசுகிறீர்கள், இந்த படத்துல இந்த குழந்தைகள் காணாமல் போவதை பற்றி பேசுகிறீர்கள். அதை தொட்டு சொல்லணும்னா ஈழத்தை பற்றி பேசும் பொழுது பெரும் வழி இருக்கிறது. அந்த வழி இன்னும் நமக்கு இப்போ பாலஸ்தீனத்தை பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கொடுமைகளை பார்க்க பார்க்க அந்த ஈழத்தினுடைய நினைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதனுடைய கொடுமைகளை நாம் பேச வேண்டியது இருக்கிறது, உரத்த பேச வேண்டியது இருக்கிறது. அதுவும் திரையுலகம் எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளை குறித்து பாலிவுட்டில் இருக்கக்கூடிய ஹாலிவுட்டில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திரையுலகத்தை சார்ந்தவர்கள் வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய அரசாங்கத்திற்கு எதிராகவே அந்த அரசாங்கத்தை விமர்சித்து ஹாலிவுட்டினுடைய முன்னணி நடிகர்கள், இயக்குனர்கள் தொடர்ச்சியாக அதை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள். அந்த குழந்தைகளுக்காக பேசுகிறார்கள். இன்றைக்கு பாலஸ்தீனத்தை பற்றி நாம் வருத்தப்படுகிறோம் என்றால் அந்த குழந்தைகள் கொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியவில்லை. குழந்தைகள் மீதான நேசம் தான் ரொம்ப முக்கியமானதா மனித குலத்தினுடைய மனித நேயமாக இருக்கிறது. ஈழத்தில் கிட்டத்தட்ட 8 மாதத்தில் 32,000 குழந்தைகள் வரை படுகொலை செய்யப்பட்டார்கள். இது உலகத்திலேயே மிக குறுகிய காலத்தில் அதிக அளவில் படுகொலை செய்யப்பட்ட குழந்தைகள் எண்ணிக்கை என்பது தமிழீழத்தில் மட்டும்தான். வெறும் 8 மாதத்தில் 1,46,679 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்கின்ற 15 ஆண்டு கால தகவலை தற்பொழுது மாற்றி அதற்கு மேலும் 20,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கார்கள் என்று ஐநாவினுடைய நிபுணர் குழுவினுடைய அறிஞர் இப்ப ஒரு 3 வாரத்துக்கு முன்பாக தகவல் வெளியிட்டிருந்தார். நமக்கு அதெல்லாம் செய்தியாகவே மாறவில்லை. 20,000 பேர் எண்ணிக்கை.
ஒன்றல்ல இரண்டல்ல 1,46,000 பேர்ல இருந்து 1,67,000 பேர் என்று அந்த கணக்கு சொல்லும் பொழுது 20,000 பேருடைய அந்த இறப்பு நமக்கு ஒரு எண்களை போல ஒரு நம்பர்ஸா வந்து நம்ம கிராஸ் பண்ணி போறோமோ அப்படிங்கிறது இருக்குது. அதுல ரொம்ப அந்த துயரத்தை தாங்க முடியாத காரணங்கள் என்னன்னா, நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடி பகுதியில் இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடத்தின் பேர் மன்னார் மாவட்டம்னு பேரு. போர் ஆரம்பித்த பொழுது 2008 போர் ஆரம்பித்த பொழுது மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை 32,000 சொச்சம் பேர், 32,400 பேரோ 800 பேரோ இருந்தாங்க. 8 மாதம் கழித்து போர் முடிந்த பிறகு மன்னார் மாவட்டத்தினுடைய மக்கள் தொகை, தமிழர்களுடைய மக்கள் தொகை வெறும் 480 பேர், வெறும் 480 பேர். இது இந்த தகவல் எந்த ஊடகத்திலும் எந்த இடத்திலும் வரவில்லை. ஐநாவினுடைய அறிக்கைக்கு நாங்கள் அதனுடைய ஆதாரங்களை அனுப்பியிருந்தோம். 2009 2010 இதெல்லாம் அனுப்பியிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு போர், ஒரு படுகொலை, ஒரு இனப்படுகொலை நமக்கு அருகில் நடந்தது. ஆனால் அதை குறித்து இந்தியாவிலே பேசுவதற்கான அனுமதி எல்லாம் இல்லாத ஒரு சமயம். இந்த இனத்தினுடைய மானத்திற்காகவும் இந்த இனத்திற்கு என்று ஒரு தேசம் வர வேண்டும் என்று போராடிய தலைவனை குறித்து எங்கும் பேச முடியாது, அவர் புகைப்படத்தை கூட பயன்படுத்த முடியாது என்கின்ற ஒரு சூழலில் அந்த படத்தை ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு வந்து விட வேண்டும் என்று திரைப்படத்தில் கொண்டு வந்திருக்கின்ற வகையில் அவருக்கு எனது பாராட்டத்தை தெரிவித்து, இந்த முயற்சியை முன்னெடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் இதில் கதாநாயகனாக நடிக்கக்கூடியவர்களுக்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதை மிக திறம்பட இயக்கிய இயக்குனருக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Few words, please. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தருணம். முதல்ல மேடையில் வந்திருக்க லாஸ்ட் மினிட் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா டிக்னிட்டரிஸுக்கும் ரொம்ப 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 நன்றி. நிறைய பேர் சினிமாவே தெரியலன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் அழைப்பை ஏற்று வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. பத்திரிகை இது இந்த மாசத்துலயே பிரசாத் ஸ்டுடியோல ஒரு 4வது ஈவெண்ட் பண்ற ஒரே ஒரு ப்ரொடியூசர், இப்போ ஆக்டரா மாறி இருக்கேன். எல்லாம் நம்பிதான் இருக்கேன், கை விட்டுறாதீங்க. எவ்வளவு பேர் தூக்கி விட்டுருக்கீங்க. நானும் ஒரு தடவை வந்து உங்களுக்கு கெஞ்சிட்டே இருப்பேன், நல்லா எழுதுங்க, நல்லா தான் எழுதிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் இந்த மாதிரி ஆயிப்போச்சு லாஸ்ட் படம். இப்படித்தான் இருக்கும். ஆனா ரொம்ப சந்தோஷம். ராமராஜன் சாரை வந்து நேற்று சீனிவாசன் சார் போன் பண்ணாங்க. பரவாயில்லப்பா, அடுத்து ஒரு 3 கோடி வரைக்கும் தாங்குவார் மாதிரி ஆளை குழந்தை உள்ள விட்டுட்டாங்க. சந்தோஷமா இருந்தது. நல்ல மனிதர். எப்பயுமே நம்ம இதுல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ற நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. ஈழமும் இழந்தேன், ஈன்றவளையும் இழந்தேன், ஈவு இரக்கமற்ற இவ்வுலகில் ஈசனாய் மாறினேன் இந்த டயலாக் நீங்க லாஸ்டா பார்த்திருப்பீங்க. இதுல நீங்க மேதகு பிரபாகரன் சார் எந்த விதத்திலையும் ஒரு தவறா சித்தரிக்கல. அவருக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் இதுல இருக்கும். கதைன்றது வேற. இது சும்மா பேனருக்காகவோ இல்ல ஒரு ப்ரமோஷனுக்காகவோ நம்ம ஒரு லியோல பண்ற மாதிரி இல்ல வேற மாதிரி இல்ல. இது படத்தை நீங்க பார்த்தாலும் படத்துல கண்டென்ட்டா இருக்கும். இந்தியால இருக்கிற ஒரு அப்பா அம்மாவும் இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்ல கொண்டாடுவாங்க. யாருமே ஒரு தொடாத ஒரு சப்ஜெக்டை தொட்டிருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி என்டர்டைன். அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். என்னோட 11 படம் 11 படம் நான் முடிச்சுட்டேன் ஆஸ் அ ப்ரொடியூசரா. இப்ப கேரக்டரா ஹீரோன்னு நான் எப்பவுமே இல்லை, கேரக்டரா மாறி இருக்கேன். இந்த வாய்ப்பை தந்த ஸ்ரீனிக் ப்ரொடக்ஷன் பாலா சாரையும் சதீஷையும், சார்னு சொல்லக்கூடாது, சினிமா என்ன பண்ணுவாங்கன்னா உடனே ப்ரொடக்ஷன் சார்னுவாங்க, தம்பிங்க 2 பேரும் என்னை நம்பி இந்த படத்தை ப்ளீஸ் வாங்க கொடுத்துருக்காங்க. அதனால ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தாங்க, இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குங்க. அது வந்து தனஞ்சலின் சார் அழகா சொன்னாரு. இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட்ட போய் பேச முடியல, பேசினா அவன் கேட்குற சேலரி கொடுக்க முடியல, யாரும் அந்த அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் 3 days ஓப்பனிங் இல்லை நிறைய பேருக்கு. ஆனால் அவங்க கேட்கறலாம் பார்த்தா க்ரோர்ஸ்ல கேட்குறாங்க. நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு புதுமையா பண்ணியிருக்கோம். அது நீங்க படம் வந்தவங்க பார்த்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் குமார், அதான் இப்போ இந்த படத்துல வந்து எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணது சரவண சுப்பையா சார், சிட்டிசன். அவர் படங்கள்லாம் நாங்கள் பார்த்து வியந்த ஒரு மனிதர். எங்க கூட இருந்து டே நைட்டா ஒர்க் பண்ணி அவர் 2 நாள் ஷூட்டிங் போகாம அந்த படத்துக்காக எங்க கூட இருந்து ஒர்க் பண்ணி எல்லாரையும் தோழர்லாம் வந்திருக்காங்கன்னா இட்ஸ் நாட் தட் ஈஸி. நம்ம சினிமா இருக்கவங்களை கூப்பிடலாம், சினிமாக்கு அப்பாற்பட்டவங்களை கூப்பிடுறது ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் எங்களை வாழ்த்த வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. சரவண சுப்பையா சாருக்கு நன்றி. கார்த்தியோட குரூ, ரிச்சர்ட்ஸ் அண்ட் எடிட்டர் அண்ட் கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர், செல்வா டிசைனர், டே நைட்டா ஒர்க் பண்றாங்க. எல்லாம் அந்த குரூ வந்து நான் இன்னைக்கு என் குரூவை நான் எதுவுமே இங்க பாராட்ட போறது இல்லை. ஏன்னா நாங்க படமா எடுத்துட்டு இன்னும் ஒரு 30 days இருக்கு.
முடிச்சிட்டு உங்களுக்கு நான் ப்ரெஷ் ஷோ போடும்போது நீங்க அப்ப நான் எடுப்ப அந்த மேடையை நான் பயன்படுத்தி கொள்றேன். பட் இருந்தாலும் கார்த்திக் குமார் என்னோட சாமானிய ரைட்டர், நல்ல ஒரு நண்பர். இந்த டீம் எப்படி இருக்குன்னா, எனக்கு நான் படமே நடிக்கிற ஐடியா இல்லைங்க. நீங்க எல்லாரும் கேட்பீங்க எப்ப சார் ஒரு படத்துல வில்லன் நடிங்க, அதுன்னு நான் எப்பயுமே நடிக்க போவே இல்லை. பட் இந்த கதை கார்த்திக் வந்து சொல்லும் போது இது ஒரு ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போது, பெரிய அதிர்வை ஏற்படுத்த போது, இந்திய சினிமா மட்டும் இல்ல உலக தமிழர் மத்தியிலையும் சரி, இந்திய தமிழர் மத்தியிலும் பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தும். அது ரொம்ப நான் ஷூரா சொல்றேன். நீங்க டீசர்ல இந்த போஸ்டர்ல பாக்குற விஷயங்கள் கண்கூடா இது படத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு. படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட குரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. என்ன ஆக்சுவலா கேமராமேனுக்கு நம்மளே ஒரு டீசெண்டா ஸ்மார்ட்டா காட்டியிருக்காரு. கண்டிப்பா ரொம்ப தேங்க்யூ ஃப்ராங்க்லின். எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள், இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.